ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். வேதமித்ரா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து உங்கள் ராக்ஃபோர்ட் ராஜ் PS. வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை என்று சொல்லி, திருமண வாழ்க்கையில பிரச்சனை அல்லது திருமண தடை அல்லது திருமணமே நடக்கலை, இப்படி ஏங்கி கொண்டு தேடிக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தடுமாறி கொண்டு இருக்க நபர்களுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக காமத்திரிகோணம் என்பது 3, 7, 11 இந்த 3 பாவங்கள் காமத்திரிகோணமாக வரக்கூடிய ஒரு தன்மை. அப்போ இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு என்பது ஜாதகத்தை பொறுத்த மட்டும் மிதுன ராசியாக வரும். ஆக காமத்திரிகோணத்தில் முதல் வீடு 3ஆம் வீடுங்கிற காரணத்தினால நான் இந்த 3ஆம் வீடை நான் எடுத்திருக்கேன் ஒரு உதாரணத்துக்காக. அப்போ இந்த மிதுன ராசியில் ஒருத்தர் பிறந்து அவர் சப்தமி திதியில் பிறந்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு கடகராசியும் தனுசு ராசியும் திதி சூன்யமாக வரும். அந்த ராசிக்கு அது 2ஆம் வீடு. 2 என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, குடும்பம் அப்படிங்கிற நிலை. அப்போ அதே ராசிக்கு இது 7ஆம் வீடு அப்படிங்கிறது கணவன் மனைவி அல்லது திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ இந்த 2 வீடுமே இவர்களுக்கு திதி சூன்யமாக மாறிடுது. அப்போ காலபுருஷனுக்கு 4ஆவது வீடை இந்த ராசிக்காரவங்களுக்கு அது 2ஆவது வீடாக வரக்கூடிய ஒரு நிலை. அதே காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு இந்த ராசிக்காரர்களுக்கு 7ஆவது வீடாக வரக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த கடகராசியில குரு பகவான், இந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் அங்கு உச்சமடையக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது. அதே இந்த காலபுருஷனுக்கு 4 ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி சந்திரன் இங்க வந்து சமபலம் தான் கொடுக்குமே ஒழிய பெரிய சரத்தையே கொடுக்காது. அப்ப இங்க திரிசூன்யத்தின் அடிப்படையிலே இந்த 2, 7 என்கிற பாவம் இவர்களுக்கு பாதிக்கப்படுது. அடுத்து இது உபய லக்னமாக வர காரணத்தினால் இந்த உபய ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய சம சப்தமமாய் இருக்கக்கூடிய நேர் எதிர் வீடு அவர்களுக்கு பாதகத்தை குறிக்கக்கூடியது என்பதை சொல்லக்கூடும். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு வரன் அமைகிறதுல பிரச்சனை இருக்கும், வரன் அமைந்ததுல பிரச்சனை இருக்கும், வாழ்க்கையில நடைமுறையிலையும் அவர்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும், நண்பர்கள் பிரச்சனையா இருக்கும், அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பிரச்சனையா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதற்கு உபாயம் என்ன? அடுத்த பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்ஃபோர்ட் ராஜ். வாழ்க நலமுடன், உயர்க வளமுடன், குரு வாழ்க.